பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சங்கீதா தேவி. இவருக்கு 40 வயதாக இருக்கும்போது ரொம்பவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகுறாங்க. நிம்மதியின்றி தவிக்கிறாங்க. எங்கெங்கேயோ போகிறாங்க, ஆனால் அமைதி மட்டும் கிடைக்கல. அப்போது அங்கே உள்ள பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க, இந்த பக்கத்தில் இருக்க ஒரு இஸ்லாமிய பெரியவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ உன்னுடைய குறைகளை சொல்லிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த அம்மாவை போயிட்டு அந்த இஸ்லாமிய பெரியவர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு மன நிம்மதியே இருக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 30 நாளும் நோன்பு வைங்க இந்த ரமலானில். 2வது இறைவன்கிட்ட உங்களுடைய குறைகளை முறையிடுங்க, தொழுதுக்குங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு. அதே மாதிரி இவங்க செய்கிறாங்க. ரமலானில் 30 நோன்பு வைக்கிறாங்க, 5 வரையும் தொழுகிறாங்க. இந்த மாற்றங்கள் ஏற்பட்டோன்னையும் அவருடைய அந்த சங்கீதாதேவியுடைய மனசுக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. தன்னை அறியாமல் அவங்க அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு புது உலகத்துக்கு வராங்க. அவர்களுடைய உடனே வீட்டில் அவங்க ஏற்கனவே வணங்கிட்டு இருந்த அந்த சிற்பங்கள் எல்லாம் எடுத்து தூரமாக்கிட்டு இது அவருடைய மகத்தான் அதை காமிக்கிறாங்க. அது உள்ள எல்லா இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு அவர்கள் 5 வேளை தொழுகிறதும் நோன்பு வைக்கிறதும் இப்படி ஒரு இஸ்லாமியராக மாறிடுறாங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதான் வெளியில் சொல்லலை. ஏண்டா அவருடைய மகன்லாம் இருக்கிறாங்க, 2 ஒரு மகன். இவங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் பின்னாடி அப்படிங்கிறதுனால அதை சொல்லாமலே இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த சில நாள் தனது கணவன்கிட்ட ஒரு நாள் சொல்கிறாங்க, நான் இறந்து போனாக்க என்னை நம்ம ஜாதி வழக்கப்படி எரிக்கிறதோ அல்லது இந்துக்களுடைய மயான பூமியில் கொண்டு போய் அடக்கிறதோ செய்யக்கூடாது. என்னை ஒரு முஸ்லீமாக தான் நீங்கள் அடக்கம் பண்ணணும், அதுவும் முஸ்லீம்களுடைய அடக்க ஸ்தலத்தில் தான் என்னை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நான் ஓகேம்மா நான் சொல்லி பார்க்குறேன். அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க, அவங்க இறக்குற தருவாயில் தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போனோடனையும் அவருடைய கணவன் போய் இது மாதிரி விவரங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாரு அந்த முஸ்லீம் ஜமாத்துட்ட. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஜமாத்துட்ட. இது அந்த சங்கீதா தேவியோட கணவன், ஒரு பையன், 2 பெண்கள். அவங்களாம் ஒத்துக்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொண்டு அந்த பாடியை எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி குளிப்பாட்டி கஃன் இட்டு அப்படியே இந்த வெள்ளை துணி உடுத்தி இஸ்லாமிய முறைப்படி அவங்க தூக்கி வச்சு கொண்டு பள்ளிவாசலில் வச்சு தொழுகையை நடத்தி அந்த பெண்ணை இஸ்லாமிய முறைப்படியே இஸ்லாமியர்களுடைய அடக்கஸ்தலத்தை அடக்கம் பண்ணுறாங்க. உண்மையிலே இது மனசை நமக்கு அப்படியே உழுக்குது. முஸ்லீம்களாக பிறந்து தொழுகிறதில்ல, நோன்பு வைக்கிறதில்ல, இஸ்லாமிய நடைமுறைகள்லாம் செய்கிறதில்ல, ஹராம் ஹலால் பார்க்கறதில்ல, திருடுறது, இப்படிலாம் எத்தனையோ பேர் நடந்துட்டுருக்குறாங்க இல்லையா? அங்கே பாருங்கள், முஸ்லீம்கள் அவர் ஒரு வேறு ஜாதி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுக்கலாம் இல்லை. அவருடைய தங்களுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் முஸ்லீம்ங்கிறதுனால ஒரு நிமிஷத்தில் அவங்களுடைய ஜாதியும் மறந்து போயிடுது, எல்லாமே போயிடுது. பாருங்கள், அவங்க ஒரு உலக முஸ்லீம்களில் ஒரு பெண், அவ்வளோதான். அழகாக கொண்டு அடக்கம் பண்ணி அவர்களுடைய கடைசி ஆசையை நிறைவேற்றுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம். இதை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, சங்கர் ராவ்னு ஒரு இன்ஜினியர், அவர் இந்த அழைப்பு வழிகாட்டல் மையத்தில் எனக்கு அறிமுகமாகிறார். அவர்கிட்ட நான் கேட்கும்போது சொல்கிறாரு, நான் முஸ்லீமாக மாறினது என் குடும்பத்துக்கு தெரியாது பாய். காரணம் அவர் ஹிந்தியில் தான் பேசுவார். ஹிந்தி, இங்கிலீஷ் 2 தெரியும், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போ சொல்லுவார், நான்
முஸ்லீமாக மாறினது தெரிஞ்சால் என்னுடைய தாயார் ஹார்ட் பேஷண்ட், அவங்க இறந்துடுவாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு தான் நான் வந்து இது வரைக்கும் வந்து அதை நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு மறைச்சி தான் அவர். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கல. நான் அவர் பார்த்துனா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ நம்மலாம் முஸ்லீமாக பிறந்ததுனால ஒன்றுமே தெரியாமல், அதோடைய விவரங்கள் தெரியாமல் நம்ம வளர்ந்துடுறோம், அதோடய வேல்யூ தெரியாமல். புதிதாக இஸ்லாத்தை ஏற்கிறவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுங்களா? தங்களோட குடும்பத்தை பிரிக்கணும், தங்களுடைய தாய் தகப்பன் பிரச்சனைகளை மாட்டுவாங்க, உற்றார் பக்கத்தில் உள்ளவங்களாம் கேலி கிண்டல், சொந்தங்கள் எல்லாம் விடணும், எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வர்றாங்கனாக்க அவங்க வந்து நம்மளாம் விட 1000 மடங்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட வேண்டியவங்க, இந்த புதுசாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்க. இந்த பல தலைமுறைகளாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இறைவன் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க வச்சதுனால நீங்கள் வந்து எந்த அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறீங்கள. இப்படிப்பட்டவர்கள்ட்ட சகுந்தலா இந்த சங்கீதா தேவி, இந்த சங்கர் ராவ் போன்ற இந்துக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பார்க்கணும் இஸ்லாத்தோடைய பெருமை என்னான்னு.